ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதன்யா சாக் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிப்பியாக இன்னொரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யணும், என்ன ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா கோகனட் பர்ஃபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் ஈஸி. இதுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான், இல்லை 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும். அது என்னென்னா துருவன தேங்காய், வெல்லம் ஒரு 1/2 கப், அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதெல்லாம் மட்டும் வச்சே நம்ம செய்யலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் துருவன வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லாவே மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் அதிகமாக தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கட்டியாக இருக்க கொஞ்சம் வெல்லமும் நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ நம்ம நல்ல ஒரு வெல்லப்பாகு காய்ச்சிக்க போகிறோம். இப்போ இது நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்த உடனே நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது இன்னுமே இதாகிடுச்சுன்னா மிட்டாய் பதத்துக்கு வந்துடும். இப்போ இன்னொரு கடாயில் துருவன தேங்காய் 1 கப் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற ஈரப்பதம் நல்லா போகணும். அந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். வதக்கி விட்டுட்டே இருங்க. அது நல்லாவே துருவன தேங்காய் நல்லாவே ட்ரை ஆகிடும். அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் காய்ச்சி வச்சுருந்த வெல்லப்பாகு இது கூட ஆட் பண்ணிடலாம். அதை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் டஸ்ட் இருந்தாலும் ஃபில்டர் ஆகிடும். இப்போ இந்த தேங்காய் அண்டு இந்த வெல்லப்பாகு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுகிட்டே இருங்க கண்டினியூஸாக. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பாகெல்லாமே நல்லாவே அப்சர்வ் ஆகிட்டு தேங்காயில் இழுத்துரும். அதுக்கப்புறம் அது கடாயில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லாவே கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்லாவே கடாயில் ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா அதை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்போ ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த பிளேட்டில் நெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இதை நீங்கள் பர்ஃபி மாதிரி ஸ்லைஸும் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நம்ம அந்த கடையிலலாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸ்கூல்லலாம் வாங்கியிருப்போம், அந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கலாம். அதுக்காக இப்போ நான் பிளேட்டில் அதையே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஆற விட போகிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஷேப்லேயும் அதை உருண்டை பிடிக்க முடியும், ஏதாவது பண்ண முடியும். இப்போ இது நல்லாவே ஆறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டோம், கீ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமா, ஸ்கொயராக இல்லை சர்க்கிளாக இல்லை எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை சின்னதாக குட்டியாக வடை மாதிரி தான் தட்ட போகிறேன். அந்த மாதிரி தட்டிக்கிட்டாவே போதும். அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஷேப்பில் செட் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஷேப்பில் தட்டி வச்சுக்க போகிறேன். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கையில் எடுத்து உள்ளங்கையில் உருண்டை பிடிச்சிட்டு சென்டர் ஆஃப் த கையில் வச்சு நீங்கள் அப்படியே அழுத்துனீங்கன்னா ஈஸியாகவே அந்த ஷேப் வந்துடும். அவ்வளோதான், நம்ம சூப்பராக டேஸ்டியான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் கோகனட் பர்ஃபி ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம சேனலில் மாலட்டு ரெசிபி, அதுக்கப்புறம் கடலை உருண்டை ரெசிபி எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட்லேயே கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நிறைய பேருக்கு ஃபேவரட்டானதாக இருக்கும். அதுவும் நம்ம ஈஸியாக வீட்டிலே செய்ய முடியும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.